ஒய் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். சாரோன் டாக்ஸில் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இயக்குனர் ஒரு 5 படங்களின் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு இடத்தை உருவாக்குன ஒரு இயக்குனருடைய படங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு சில படங்களை எடுத்து பிரபலமாகிற இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிற இயக்குனராக நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜான் ஆபிரகாம் படமாக இருக்கட்டும், அல்லது ஜெயகாந்தன் எழுத்தாளர், பிரபலமான தமிழ் எழுத்தாளர் ஜெயகாந்தன் 3 படம் எடுத்தார். உன்னை போல் ஒருவன், யாருக்காக அழுதான், புது செருப்பு கடிக்கும், இந்த மாதிரியான படங்களை எடுத்தார். உன்னை போல் ஒருவன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அது தமிழ் சினிமாவில் ஒரு புது வகையான ஒரு விஷயத்தை பேசின படமாக இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய வித்தியாசமான முயற்சினா ஜெயகாந்தனுடைய படத்தை நம்ம சொல்வோம். அதே மாதிரி அக்ரகாரத்தில் கழுதை ஜான் ஆபிரகாம் எழுதின அந்த படம் இன்னைக்கும் அந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு படம். அப்படி இருந்ததில் சமீபத்தில் தமிழ் சினிமாவில் எஸ்பி ஜனநாதன் 5 படங்கள் தான் எடுத்தார். இந்த 5 படங்களும் அவரை இந்த சினிமா இருக்கிற வரைக்கும் சொல்லுகிற ஒரு படமாக ஒரு சினிமா இருக்கும். அதுதான் எஸ்பி ஜனநாதனுடைய படம். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். 2003 எஸ்பி ஜனநாதன் அவருடைய முதல் படம் இயற்கை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் தேசிய விருதெல்லாம் வாங்குச்சு. கடல் சார்ந்த வாழ்க்கையை பேசுகிற ஒரு முக்கோண காதல் கதை தான் இயற்கை. அருண் விஜய், ஷியாம், குட்டி ராதிகா நடித்த அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த படம் வந்த பிறகு அடுத்தடுத்த படம் வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நிலத்திற்கு ஒரு கதை அப்படின்ற மாதிரி எஸ்பி ஜனநாதன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. என்னென்னா, இயற்கை நெய்தல் நிலம், கடல் சார்ந்த வாழ்க்கையை பேசுகிற ஒரு படம் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை அவங்க சொன்னாங்க. அப்படி பேசப்பட்டது. தமிழ் சினிமாவில் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை, அதனுடைய நுட்பங்களை பேசுகிற ஒரு படமாக ஜனநாதனுடைய படம் இருந்துச்சு. கதையை எதேச்சாக ஒரு நாட்டிலேருந்து கதை பண்ணுறது அப்படின்றது இங்கே ஒரு முறை இருக்குது. ஒரு ஒன்லைன்லேருந்து கதை பண்ணுறது அப்படின்ற ஒரு முறை இருக்குது. ஜனநாதன் பண்ண இந்த 5 படங்களுமே ஒரு நுட்பமான மிக ஆழமான சிந்தனைகளை, ஒரு சித்தாந்தத்தை பேசுகிற படங்களாக ஜனநாதனுடைய படங்கள் இருந்துச்சு. அவர் ரொம்ப எளிய மனிதர். ஒரு பட விழாவில் கூட விஜய் சேதுபதி பேசும்போது, நான் இந்த மனுஷங்கிட்டேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த மனுஷனை பார்க்கும்போது தான் ஒரு சக மனுஷனை எப்படி மதிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு பாடமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னதை எல்லாரும் பார்த்துருக்கலாம். அது இன்னமும் பதிவாகவே இருக்குது. இந்த கடல் சார்ந்த வாழ்க்கை, இந்த கப்பலில் வேலை செய்கிறவங்களுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, அந்த வனவாசத்தை சொல்கிற மாதிரி 6 மாதம் கடல், 6 மாதம் கரையில் இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை தான். அவங்க கடலுக்குள்ளே போயிட்டாங்கன்னா திரும்ப எப்போ வருவாங்கன்னே தெரியாது அப்படின்ற, அதே மாதிரி ரொம்ப அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை, வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை தான் கடல் சார்ந்த ஒரு வாழ்க்கை அனுபவம் அப்படின்றது. ஏன்னா கடலுக்கு நடுவில் என்ன நடந்துட்டாலும் அவ்வளோ எளிதாக அங்கிருந்து கரைக்கு திரும்ப வந்துட முடியாது. எந்த தகவலும் பரிமாறிக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கும்போது, அப்படி ஒரு கப்பலில் வேலை செய்கிற ஒரு இளைஞனை ஒரு பெண் காதலிக்கிறா. அவன் திரும்ப போயிட்ட பிறகு அவன் வரவேல, அவனுக்காக தினந்தோறும் காத்துட்டே இருக்கிறா. இந்த கப்பலினுடைய சத்தம், ஹார்ன் சத்தம் கேட்கும்போது அவன் ஓடி போய் நின்று அவன் வரானான்னு பார்க்குறான், அவன் வர கப்பலான்னு பார்க்குறா. அந்த ஒரு நீண்ட எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்குள்ளாக ஏற்படுகிற ஏமாற்றம். அப்புறம் அவள் எதிர்பார்ப்பில் இன்னொரு கப்பல் வருது, அந்த கப்பலில் ஒரு இளைஞன் வரான். அந்த இளைஞன் சொல்கிற தகவல் சொல்லி அவன் அவளை காதலிக்கிறான். இப்போ அவள் காதலிக்கலான்னு நினைக்கும் போது தான் இறந்து போனதாக இல்லைன்னு நினச்ச அந்த காதலன் திரும்பி வரான். இதை பேசுகிற ஒரு படம் தான். ஒரு சிம்பிளாக பார்த்தோம்னா, ஒரு பெண்ணை 2 பேர் காதலிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த கதை. ஆனால் அது பேசுகிற அந்த கடல் சார்ந்த வாழ்க்கை, அந்த கடலை ஒட்டி வாழுகிற சாதாரண மக்கள், அப்புறம் அந்த கடல் மூலமாக போகிற அயல் நாட்டு பயணிகள், அந்த பயணிகள் சார்ந்து உருவாகிற ஒரு சந்தை, இது எல்லாத்தையும் ஜனநாதன் இயற்கை படத்தில் அற்புதமாக பேசியிருப்பார். அந்த ரொம்ப அற்புதமான ஒரு கடல் சார்ந்த ஒரு வாழ்க்கையை பேசுகிற அந்த படத்தில் அந்த காதலுக்காக வைரமுத்து எழுதின ஒரு பாட்டு இவ்வளோ அற்புதமான பாட்டு. காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன், கண்ணீர் வழியே உயிரும் வழியே கரைமேல் கிடந்து தவிக்கிறேன்,
சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே வாடுதடி, கண்ணீர் பெருக்கி கண்ணீர் பெருக்கி கடல் நீர் மட்டம் கூடுதடி அப்படின்னு வைரமுத்து எழுதின அந்த பாட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பலமான ஒரு பாட்டாக இருக்கும். தமிழில் ஒரு ஒரு சராசரியான படங்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு நுட்பமாக பேசப்படாத ஒரு பகுதியை கதையாக எடுத்து அந்த கதைக்குள்ளாக ஒரு சர்வதேச அரசியலை பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு நுட்பத்தை எஸ்பி ஜனநாதன் தமிழுக்கு கொண்டு வந்தார். அது அவ்வளவு அதுவரைக்கும் யாருமே கடல் சார்ந்த வாழ்க்கை தண்ணியில் போவாங்க அப்படின்னு இருந்தது, பாடல் இருந்துச்சு, அப்படியெல்லாம் இருந்துச்சு. இல்லை ராஜாக்கள் கதையில் படகுல போகிறது கடலில் போகிறதுன்னு இருந்துச்சு. ஆனால் இந்த கடலுக்குள்ளாக கப்பலுக்குள்ளாக வேலை செய்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கை, அவர்களுக்குள்ளாக உருவாகிற அகவயப்பட்ட அந்த காதலை சொல்ல வந்ததுன்றது ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் தான். ஆனால் எஸ்பி ஜனநாதனுடைய நோக்கம் இப்படியான கடல் சார்ந்த வாழ்க்கை வாழுகிறவர்களுடைய நிலை எப்படியா இருக்குது அப்படின்ற அந்த வாழ்க்கையை சொல்றதும் அதற்குள்ளாக ஊடாடுகிற சர்வதேச அரசியலை பேசுறது தான் அந்த படத்தினுடைய நுட்பமா இருந்துச்சு. அதுக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த களம், அந்த காட்சி அமைப்புகள்லாம் அவ்வளவு அற்புதமா இருக்கும். நான் எஸ்பி ஜனநாதன் பி லெனின் சார்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர். அவர்கிட்ட சினிமா கற்றுக்கிட்டு ஒரு பொதுவுடைமை மார்க்சிய சித்தாந்தக்குள்ளாக ஊறி அதிலிருந்து தன்னுடைய படங்களை உருவாக்குனார் ஜனநாதன். இயற்கையை தொடர்ந்து 2006 எஸ்பி ஜனநாதனுடைய ஈ அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படத்தில் ஜீவா, பசுபதி, நயன்தாரா இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் பலருக்கு புரியலை அப்படின்ற மாதிரி சிலர் சொன்னாங்க. ஆனால் தமிழில் வந்த மிக அரிய படங்களில் ஈ ஒரு படம். இந்த பயோவார் பற்றி பேசின ஒரே படம் ஈ தான். இந்த மருந்துகளை விற்பனை செய்வதற்காக மருந்து கம்பெனிகள் இந்தியா போன்ற 3ஆம் உலக நாடுகளில் எப்படி இந்த மருந்தை மார்க்கெட் பண்ணுறதுக்காக நோயை பரப்புகிறாங்க, இந்த நோயை மக்கள்கிட்ட பரப்பி அந்த மருந்தை வர்த்தகம் செய்கிற ஒரு வேலையை எப்படி செய்கிறாங்க, அதுக்கு துணை போகிறது யார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நுட்பமான ஒரு அரசியலை அந்த படம் பேசுச்சு. அதில் ஜீவா ஈ அப்படின்ற பேர்லேயே ஒரு குப்பத்தில் இருக்கிற ஒரு சேரியில் இருக்கிற ஒரு இளைஞனாக பல்லெல்லாம் கரையோட ரொம்ப அழுக்கான, அதே சமயத்தில் ரொம்ப ரவுடித்தனமான ஒரு அராஜகமான ஒரு ஒரு கேரக்டராக ஜீவாவை வடிவமைச்சிருப்பார். அப்புறமா சிவமணி அப்படின்ற ஒரு கேரக்டராக பசுபதியை எல்லாரும் அவர் ஒரு தீவிரவாதி, அவர் ஒரு பயங்கரவாதின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த பசுபதின்ற அந்த மனிதனுடைய வெளிப்பாடு எதுக்காக, எதை காப்பாற்றுறதுக்காக, எதுக்காக அவர் அப்படியா இருக்கிறார் அப்படின்றது இன்றைக்கு பொது உடைமையாக இந்த சமூகத்துக்கு வேலை செய்கிற ஒரு மனிதன் தான் வாழ்க்கையே பணயமாக வச்சு திருமணம் பண்ணிக்காம இந்த மக்களுக்கு ஏற்படுகிற இப்படியான வெளியிலிருந்து வர ஒரு ஆபத்தை, ஒரு மிக மோசமான இந்த சமூகத்தை அழிக்கிற ஆபத்துலேருந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுறதுக்கு எப்படி ஒரு பொது உடைமைவாதி ஒரு முழு நேரமாக இந்த முழு நேர பணியாளர் அப்படின்றத நீங்கள் இடதுசாரிகளில் தான் பார்க்க முடியும். அப்படி இடதுசாரியாக பணியாற்றி அவனுக்கு வைக்கிற பேர் அவன் ஒரு தீவிரவாதி, பயங்கரவாதின்ற பேர். ஆனால் அவனுடைய நோக்கம் இந்த சமூகத்திற்கு கேடு விளைவிக்கின்ற அந்த தீங்கை எப்படி இந்த சமூகத்திலேருந்து களையிறது அப்படின்றத பேசுகிற ஒரு கேரக்டராக பசுபதி இருப்பார். இப்போ இந்த ஜீவா கேரக்டர் அங்கங்கே போய் சின்னதாக திருடி அதை கொண்டு போய் விற்று அவங்கள ஏமாற்றி அப்படி சுற்றிட்டு இருக்கிற ஒரு கேரக்டராக இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் பசுபதியை சந்திக்கும் பொழுது அவன் எப்படி இந்த சமூகத்தை அழிக்கிறதா இருக்கிற அந்த மருத்துவம் அப்படின்ற பேரில், மருந்துன்ற பேரில் இந்த சமூகத்தை அழிக்கிறவங்களுக்கு எதிராக எப்படி மாறுறான், அப்படி மாறுறதுக்கு பசுபதின்ற அந்த கேரக்டர்னுடைய லைஃப் எப்படி காரணமாக இருக்குது அப்படின்றது அவ்வளவு அற்புதமாக ஈ படத்தில் ஜனநாதன் காட்டியிருப்பார். இந்த பயோவார் அப்படின்றது உயிர் போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உயிருக்கு எதிரான ஒரு போரை எப்படி சர்வதேச அரசு, சர்வதேச வர்த்தகம், மார்க்கெட்டிங் எப்படி பல உயிர்களை வாங்கி தங்களுடைய வியாபாரத்தை இங்கே கடவிரிக்கிறாங்க, அதுக்கு பலியாகிற எளிய சாமானிய மக்களினுடைய அறியாமை எப்படி இருக்குது அப்படின்றத தமிழில் பேசின ஒரே ஒரு படம். உண்மையாகவே தமிழ் சினிமாவினுடைய வரலாற்றில்
ஈக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அப்படியாக அந்த வரலாற்றை வந்து அந்த படம் வந்து பேசியிருக்கோம். இந்த எஸ்பி ஜனநாதனுடைய படங்களை நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த படமெல்லாம் சாதாரணமாக அப்படி நினைக்கிறவங்க எடுத்துடவே முடியாது. ஏதோ ஒரு கதை பண்ணுறோம் அப்படின்லாம் பண்ணிட முடியாது. இதற்கு மிக பின்னால் இதனுடைய மிகப்பெரிய இந்த சர்வதேச அரசியலை வந்து வாசித்து அதுக்குள்ளே இருந்து தான் வந்து இப்படியான ஒரு கான்செப்டை உருவாக்க முடியும். அந்த படம் வந்து ஏற்படுத்தின ஒரு தாக்கம் இருக்குது பாருங்கள். அந்த படத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்குள்ள ஏற்படுத்தின தாக்கம் வந்து நிச்சயமாக தெரியும். அது வந்து தமிழில் வந்த அரிதான ஒரு படமாக படம் வந்து இருந்தது. இந்த சாமானிய மக்களை இந்த சமூகம் எப்படி பார்க்குது, இந்த சாமானிய மக்களுடைய உயிரை இந்த சமூகத்தில் இந்த சர்வதேச இதில் வர்த்தகத்தில் ஒரு கிரிமினலாக பணம் மட்டுமே வந்து இலக்கு, யாரை காவு கொடுத்து வேணாலும் தான் வந்து கோட்டீஸ்வரனாக மாறிடணும் அப்படின்னு நினைக்கிற இந்த மனிதர்கள் இந்த சாமானிய மக்களுடைய உயிரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத வந்து அந்த படம் வந்து பேசுச்சு. இங்கே எல்லாவற்றுக்கும் முதல் பலியாக இருக்கிறவங்க ஒரு சாமானிய மக்கள் தான். எந்த டெஸ்ட்டும் அவங்ககிட்ட இருந்து தான் பண்ணப்படுது அப்படின்றத பேசுகிற ஒரு விஷயமா இருந்தது. எப்படி இயற்கை படத்தில் அந்த கடலை ஒட்டி இருக்கிற சாமானிய மக்களுடைய வாழ்க்கையை பேசின மாதிரியே படத்தில் இப்படி ஒரு பெரிய சர்வதேச வர்த்தகத்தை சந்தையை விரிப்பதற்கு இங்கே சாமானிய மக்களுடைய உயிர் தான் வந்து பலியாக்கப்படுது, காவு வாங்கப்படுது அப்படின்றத மிக நுட்பமாக வந்து ஜனநாதனுடைய படங்கள் பேசினது. இன்னும் 3 படங்கள், இதுக்கப்புறம் பேராண்மை, புறம்போக்கு என்னும் பொது உடைமை, லாபம் போன்ற படங்களை வந்து ஜனநாதன் பண்ணார். அந்த படங்களுடைய சிந்தனையை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.